அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை கிச்சன். நான் இன்றைக்கி சிக்கன் பாஸ்தா எப்படி செய்யுதுன்னு சொல்லி காட்ட போகிறேன். என்னோடய வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் தட்டுங்க. ஈஸியான முறையில் பாஸ்தா செய்கிறது எப்படின்னு சொல்லிட்டு சொல்லி காட்ட போகிறேன். ஸோ நீங்கள் மக்ருனி வாங்கும்போது சின்ன சைஸ் மக்ருனியாக வாங்கிக்கோங்க. அப்போ தான் குக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஓரளவுக்கு அது பெருசாக பார்க்க நல்லாயிருக்கும். ஸோ நான் ஒரு கப் அளவுக்கு மக்ருனி எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் கடாயில் நல்லா சூடானதுக்கப்புறம் எண்ணெய் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு 2 ஏலக்காய், 2 துண்டு பட்டை, 2 லவங்கம், ஒரு பிரியாணி இலை இதெல்லாம் போட்டு பொரிஞ்சதும் 2 மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அது போட்டு நல்லா வதக்குங்க. இது 2 பேருக்கான அளவு சொல்கிறேன் நான். அது கூட ஒரு பச்சை மிளகாய் சும்மா ரெண்டாக நறுக்கி போட்டிருக்கேன். நல்லா வதங்கணும். வெங்காயம் வதங்கணும். தக்காளியும் போட்டு நல்லா வதக்குங்க. நான் 2 பேருக்கு உண்டான இந்த மசாலா ஐட்டம்ஸ்லாம் சொல்லிகிட்ருக்கேன். நீங்கள் உங்களுக்கு எத்தனை பேருக்கு செய்யணும் அதுக்கேற்ற மாதிரி குறைக்கிறதோ கூட்டிக்கிறதோ பார்த்துங்க. தக்காளி போட்டோன்னா உப்பை போட்டுருவோம் நம்ம எப்போயுமே இல்லையா. உப்பு போட்டுட்டோம்னா வெங்காயம் தக்காளி ரெண்டும் சேர்ந்து வெந்துடும். நல்லா வதக்குனதுக்கப்புறம் நம்ம சாப்பிடும்போது வெங்காயம் தக்காளி தெரியக்கூடாது. அது கூட 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதை போட்டுருங்க. போட்டு நல்லா வதக்குங்க. நான் ஒரு 200 கிராம் சிக்கன் கழுவி தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இது வதக்குனதுக்கப்புறம் அதில் போட்டு நல்லா வதக்குங்க. ஸோ சிக்கன்லேருந்து வர தண்ணி இருக்கு இல்லையா, அதெல்லாம் நல்லா வற்றணும். எவ்வளோ முன்னாடியே இந்த நான்வெஜ் ஐட்டங்களை முன்னாடியே வதக்கி எடுத்துடுறோமோ லாஸ்ட்டில் ஈஸியாக சீக்கிரமாக இறக்கிடலாம். இதில் அந்த தண்ணி போகிற வரைக்கும் வதக்கணும். அப்படி இல்லைன்னா அந்த நான்வெஜ் ஸ்மெல் அடிக்கும். ஸோ நல்லா வதங்கிடுச்சு. இது கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் போடுங்க. நல்லா வதக்குன்னு வதக்குறேன் பாருங்க. நல்லா வேகுது. தண்ணியெல்லாம் வற்றிடுச்சு இதில். ஸோ 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் தனியாத்தூள். இந்த 3 தூள் தாங்க இதுக்கு. வேறு எதுவுமே வேணாம். கரம் மசாலா அது இதுன்னு எதுவும் வேணாம். ஸோ ஈஸி மெத்தட். இது நல்லா மசாலா வதங்கணும். எல்லாம் ஒன்றா சேர்ந்து வதங்குச்சு. சிக்கனில் போய் இந்த மசாலாலாம் போய் ஆட் ஆகிடுச்சுன்னா சாப்பிட சூப்பராக இருக்கும். நம்ம சிக்கன் ஃப்ரை பண்ணுவோம் இல்லைங்களா, அதுக்கு முன்னாடி இதுதான் இது மெத்தடு தான். ஸோ நம்ம ஒரு கப்பில் மக்ருனி எடுத்திருந்தேன். அந்த கப்பில் 2.5 கப்பு தண்ணி ஊற்றுங்க. ஏன்னா நான் மக்ருனியை வேக வைக்காதனால தண்ணியை கொஞ்சம் கூட போட்டிருக்கேன், 2.5 கப்பு. நீங்கள் இதை என்ன செய்யணுன்னா மக்ருனியை தண்ணியெல்லாம் போட்டு இப்போயே ஊரெல்லாம் வைக்கக்கூடாது. நம்ம எப்போ போட போகிறோமோ அதுக்கு முன்னாடி கழுவி போட்டால் போதும். முன்னாடியே தண்ணி கிண்ணே ஊற்றி கழுவி வச்சிங்கன்னா அது வதக்குன்னு ஒரு மாதிரி ஆகிடும். நல்லா இருக்காது மக்ருனி செய்ய. ஸோ அந்த மக்ருனியும் போட்டாச்சு. மூடி வச்சுட்டு ஒரு நல்லா 10 நிமிஷம் கொதிக்க விடுங்க. நல்லா அதிலே வேகும். இது நல்லா பக்குவத்துக்கு இந்த பக்குவத்தில் இருக்கும்போதே நீங்கள் நல்லா கிண்டி விட்டுட்டு இதை மூடிட்டிங்கன்னு வச்சுங்களேன். இந்த கொத்தமல்லி இலையை போட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு கிளறி விட்டுட்டு மூடிட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க. இந்த தண்ணி அளவுக்கு இருக்கணும். நிறைய இருக்கட்டும், பரவாயில்ல, இழுத்துரும். அதில் மைதா தான் இருக்கும். ஸோ அதனால் என்னதான் நம்ம வீட்டு அது இதுன்னு பார்த்தா கூட அதில் கொஞ்சம் மைதா கலக்குறாங்க. ஸோ சீக்கிரமாக இழுத்துரும் பாருங்கள். பக்குவம் கரெக்டாக மூடி வச்சுட்டு ஆஃப் பண்ணிட்டேன். இதுதான் கரெக்டு சாப்பிட்ற பதம். இதை எடுத்து ரொம்ப ட்ரை ஆனாலும் நல்லா இருக்காது. கொஞ்சம் இந்த மாதிரி செமியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஸோ ரொம்ப ஈஸியான முறையில் ஒரு 10-12 நிமிஷத்தில் நீங்கள் கட் பண்ணி எல்லாம் பக்கத்தில் வச்சுட்டு இதை செய்ய ஆரம்பித்தேன். எல்லாமே ஈஸியாக இருக்கும். பாருங்கள், சூப்பரான சிக்கன் பாஸ்தா. இதே நான் இன்னொரு நாள் ஒயிட் பாஸ்தா செஞ்சு கட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச்.